இப்ப வேணா நம்ம மல்லி தோத்து போயிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே மல்லி இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு இந்த சுடரு, ரகு இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது என்னதான் இந்த சுடரும், ரகுவும் ஜெயிக்கிற மாரி தெரிஞ்சாலுமே கூட, உண்மையிலேயே ஜெயிக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி தான். ஏன்னா ஜெயிக்கிறதுக்காக மட்டுமே தான் நம்ம மல்லி பொறந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் ஜெயிக்காம இருக்காங்களே அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, மல்லி கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க அவ்வளோதான். கூடிய சீக்கிரத்துல இந்த சுடர், ரகு இவங்களோட சுயரூபத்த எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வர போறாங்க அப்படின்றதுக்கு இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மூல காரணமாவே அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதாவது முக்கியமானது அப்படின்றது 1, 2ன்னு கிடையாது. எல்லாமே முக்கியமானது தான். ஆனா அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய், வெண்பா 2 பேரையும் சேவ் பண்ணணும். அதாவது உண்மையிலேயே இந்த சுடர் யாருன்றத எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒண்ணு மட்டும் தான் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா சுடர் பண்ற வேலையால உண்மையிலேயே சுடர் மேல செம்ம கோவத்துல மல்லி இருந்துட்டு இருக்காங்க. ஆதாரங்கள் இல்லாததுனால தான் இங்க நம்ம மல்லி எப்பவுமே பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்தடுத்த விஷயங்கள் வெண்பாவுக்கு ஆபத்து வர மாரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னும்போது, உண்மையிலேயே மல்லியால அதை ஏத்துக்கவே முடியாது. அதனால எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போறதுக்கு நம்ம மல்லி எல்லாம் ரொம்ப இதா இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயும் கூட நம்ம விஜய், வெண்பா இவங்கள காப்பாத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் படிச்சவங்களா? அதுவும் இல்லாம பிசினஸ் பண்றேன். 5000 கோடிக்கு 10,000 கோடிக்கு நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவங்கலாம் மனுஷங்க தானா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா மிஷின் கூட இப்பல்லாம் மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஈஸியா தெரிஞ்சுக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷங்க இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல. மல்லி சொல்றது அதாவது இவங்களுக்கு தான் மூளைக்கு எட்டல அப்படின்னா, மல்லி அவ்வளவு தூரம் சொல்றாங்க. ஆனா அப்ப கூட இங்க இருக்கக்கூடியது எங்களோட ரேணுகா தான். எனக்கு தெரியாதா? நான் பெத்த பொண்ணு அப்படின்ற மாரி கதிரேசனும், என் அக்காவும் எனக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி இந்த நிஷாவும் இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுல விஜய் உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவங்க எல்லாருமே சொல்றாங்க. அவங்களுக்கே அதுல டவுட் கிடையாது அப்படின்னும் போது, எனக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல, எந்த ஒரு டவுட்டும் இல்ல அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் நம்ம விஜய் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல இப்ப என்னாச்சு? உண்மையிலேயே சுடர் எப்படி சிக்கிறா? உண்மையிலேயே வசமா மாட்டிக்கிறாளா? என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த சுடர்லாம் போலீஸ் கிட்ட சிக்கி, அதாவது உண்மையிலேயே அவ மேல இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ் இருந்துச்சோ, அது எல்லாமும் இப்போ விஜயோட வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, அவ என்னென்ன போர்ஜரி வேலை பண்ணா? அதாவது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். நம்ம ரேணுகா இறந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ரேணுகாவ ஆள்மாறாட்டம் பண்ணது இங்க மிகப்பெரிய ஒரு குற்றம். அதுவே ஒரு மிகப்பெரிய போர்ஜரி கேஸ். அது இல்லாம கதிரேசனோட வீட்ல 50,00,000 பணத்த திருடுனது. அதுக்கு முன்னாடி இன்னும் பல வேலைகள இந்த சுடர் செஞ்சது. இது எல்லாத்துக்குமா சேர்த்து இவ தண்டனை அனுபவிச்சா, இந்த ஜென்மம் அந்த தண்டனைக்கு அந்த தண்டனை காலம் பத்தவே பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 7, 7 ஜென்மம் எடுத்து அவ தண்டனை அனுபவிக்கணும். அந்த அளவுக்கு இந்த சுடரோட தவறுகள் எல்லாமே மிக பெருசா போய்க்கிட்டே இருக்கு. லிஸ்ட் பெருசா போயிட்டே இருந்துட்டு இருக்கும். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் இவங்க எதிர்பார்க்கறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி பண்ற வேலையால கடைசியில சுடர் போலீஸ் கிட்ட இப்படி வசமா மாட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த ரகு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் சென்னையில இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கிருந்து நான் தலைமறைவாயிடுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தான். உண்மையிலேயே இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ட நோட் பண்ணியே ஆகணும். ஏன்னா மல்லிக்கும், விஜய்க்கும் அதாவது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தன் ரகு. அதாவது முக்கியமா நம்ம மல்லிக்கு இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்ற மாரி தெரிஞ்சாலுமே கூட, ரகுவ புடிச்சு அவன் மூலியமா வந்தா கடைசியில இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே புரிய வைக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி நம்ம மல்லி நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்க போறான் அப்படின்றது உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஆனா இங்க நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா, "என்ன மல்லி, ரகு உனக்கு நல்ல ஒரு ஆட்டத்த காட்டிட்டான் போல இருக்கு. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி நீ நினைச்சாலுமே கூட உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது." அப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு டைம் இருக்கு மல்லி. இந்த ஒரு நாளைக்குள்ள அந்த ரகுவ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா, உண்மையிலேயே நீ நினைச்ச
நினைச்சது எல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாம என்னோட சுயரூபத்தையும் நீ வெளிய கொண்டு வந்துடலாம். ஆனா இன்னைக்கு விட்ட அப்படின்னா, ரகு வந்து இந்த ஊர்லயே இருக்க மாட்டான். இந்த ஊர விட்டு எஸ்கேப் ஆயி போயிடுவான். அதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஒரு நாளைக்குள்ள உன்னால என்ன புடுங்க முடியுமோ அத புடிங்கிக்கோ மல்லி அப்படின்னு சொல்லிட்டு டீசென்ட்டா இந்த சுடர் சொல்ல ஆரம்பிச்சுறான். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இனிமே எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இனிமே இந்த மல்லியால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த சுடரோட எண்ணம். ஆனா மல்லிக்கு ஒரு செகண்ட் கேப் கிடைச்சா கூட அந்த ஒரு கேப்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது யாராலையும் கணிக்கவும் முடியாது. யாராலையும் வந்து அத வந்து யோசிக்கவும் முடியாது. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி ஒரு சிறப்பான சம்பவத்தையும் அந்த இடத்துல செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனா இந்த சுடர் வந்துட்டு ஒரு நாள் நம்ம மல்லிக்கு டைம் குடுத்துருக்காங்க. அதாவது ரகுவ புடிச்சா எல்லா வேலைகளும் முடிஞ்சது அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல ரகுவ எப்படி பிடிக்கிறது? இந்த சுடர பத்தின ரகசியங்கள எப்படி வெளிய கொண்டு வரது? இதுதான் ஒரு உண்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ரகுவ பிடிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த சுடரையும் போலீஸ் இப்போ கையும் களவுமா பிடிக்குது. உண்மையிலேயே மல்லி வந்து போலீஸ் கிட்ட ஏன் இந்த விஷயத்த இன்னமும் சொல்லாம இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி எந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர பத்தின விஷயங்கள இன்னும் சொல்லல. ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நெறைய விஷயங்கள் கனெக்ட் ஆயி, உண்மையிலேயே இப்போ சுடரையும், ரகுவையும் இப்படி கையும் களவுமா பிடிக்கிறது. இப்போ நல்ல தம்பி போலீஸே மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்து கடைசியில அவளோட கையில விலங்க மாட்டி தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். அத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.